மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற விடயம் இன்று இந்த ப்ரீமேச்சுர் இஜாக்குலேஷன் விந்து முந்துதலுக்கு பயனளிக்கக்கூடிய உணவு வகைகளை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணிச்சின்னத்தை அமர்த்தி பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்க்காத மற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கட்டாயமாக அறிமுகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நான் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக, இமோ ஊடாக 0094-7735-62-45 உள்ளூர் நண்பர்கள் 0777-35-62-45. எனவே நாங்கள் பார்க்க போகிற அடுத்த விடயம் என்னவென்றால் இந்த ப்ரீமேச்சுர் இஜாக்குலேஷனுக்கு உதவுகின்ற பழ வகைகள். இந்த பழ வகைகள் என்று சொல்லுகின்ற போது முக்கியமான பழ வகை உங்களுக்கு தெரியும், இந்த வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் அதே நேரத்திலே இளநீர் ரெண்டுமே மிகுந்த பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த வாழைப்பழத்திலே எங்களுக்கு உடலுக்கு தேவையான சரியான எனர்ஜி, சத்து இருக்கிறது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், ஃபுட்பாலர்ஸாக இருக்கலாம், கிரிக்கெட்டர்ஸாக இருக்கலாம், அல்லது டேபிள் டென்னிஸ் அல்லது டென்னிஸ் பிளேயர்ஸாக இருக்கலாம், இடைவேளையின் போது அவர்கள் வாழைப்பழத்தை சாப்பிடுவதை நீங்கள் காணலாம். எனவே அதிலே சரியான குளுக்கோஸ், சரியான சத்து, எனர்ஜி இருக்கிறது. இரண்டாவதாக உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே இந்த பொட்டாசியம் எனப்படுகிற ஒரு கனியுப்பு கூடிய உணவாக இருப்பது எங்களுடைய இளநீர், செவ்விளநீர். நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய நாடுகளிலே இந்த தேங்காயை உடைத்து அதுல இருக்கின்ற அந்த இளநீரை நாங்கள் அப்படியே வெளியில ஊற்றி விடுவோம். நான் பார்க்கலாம் சில இடங்களிலே உடைத்து போட்டு அந்த காணுக்குள்ள அப்படியே அந்த தண்ணீரை ஊற்றுவதை காணுகிறோம். இதை தயவு செய்து இது இனி பெண்கள், அம்மா மேல், குடும்ப தலைவினர் இந்த பார்த்து கொண்டிருந்தால் அவ்வாறு ஊற்றுகின்ற அந்த தண்ணீரை ஒரு கப்பிலே பிடித்து வைத்து உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர், நீங்கள் கூட இதை அருந்தலாம். ஏனெனில் உலகத்திலேயே இன்னுமே கண்டுபிடிக்கப்படாத பொட்டாசியம் கூடின ஒரு பொருள் என்றால் செவ்விளநீர். இந்த பொட்டாசியமானது தசைகளினுடைய, முக்கியமாக தசைகளினுடைய சுருக்கத்திற்கு மிகவும் உதவி செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. என்றபடியினாலே இந்த பொட்டாசியம் இருந்தால் எங்களுக்கு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வருவது மிக மிக குறைவு. அதே நேரத்தில் நீங்கள் செக்ஸ் பண்ணுகின்ற போது, பாலியல் உறவுகளை நீங்கள் மேற்கொள்ளுகின்ற போது அந்த இடத்திலே உங்களுக்கு பாரதூரமான சத்து கிடைக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுல இருந்து நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்கள், டயபெட்டிக் மெலைட்டஸ் இல்லாதவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு செவ்விளநீரை குடிக்க பழகுங்கள். இது இவ்வளவோ நன்மை பயக்கக்கூடியது. எங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கிறது, இருதயத்திலே ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறது, பல விடயங்களுக்கு மிக உதவக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த உஷ்ண காலத்திலே, உங்களுக்கு தெரியும், வெப்ப காலத்திலே சூரிய ஒளிச்சத்தின் காரணமாக எங்களுக்கு கூடுதலான வியர்வை உடலே இருந்து வெளியேறுகிறது. அந்த வியர்வை வெளியேறுகின்ற போது வியர்வையுடன் சோடியம், பொட்டாசியம் போன்ற கனி உப்புகளும் வெளியேறுகிறது. இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு தெரியும், வெக்க காலத்திலே இந்த அதாவது சரளவாதம் என்று சொல்லுவார்கள் தமிழில், சரளவாதம் என்று சொல்லுவார்கள் தமிழ் வைத்தியர்கள். அதாவது எங்களுடைய இருந்தா போல உங்களுடைய கை கால் தசைகள் எல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்சிடும், தாங்க முடியாத வலி ஏற்படும். இதுக்கு காரணம் என்ன, ரத்தத்தில் இருக்கின்ற இந்த சோடியத்தினுடைய அளவு குறைகிறபடியினால. எனவே இந்த சோடியம், பொட்டாசியம் போன்ற கனி, குளோரைட், பைகார்பனேட் போன்ற கனி உப்புகளை மிகுந்த அளவு கொண்டிருப்பது இந்த இளநீர், செவ்விளநீர். எனவே இன்றில இருந்து அனைவருமே உங்களுக்கு நீரிழிவு நோய், டயபிட்டிஸ் மெலைட்டஸ் இல்லாவிட்டால் ஒவ்வொரு செவ்விளநீரை குடிங்கள். நான் ஒவ்வொரு நாளும், நீங்கள் யாரையும் கேட்கலாம், என்னை சுற்றி இருப்பவர்களை ஒவ்வொரு நாளும் ஒரு செவ்விளநீர் குடிப்பேன். எனவே இந்த இளநீரானது மிகவும் நல்ல பயக்கக்கூடியது. அதே நேரத்திலே வாழைப்பழம், ஒவ்வொரு உணவுக்கும் பிறகும் ஒரு வாழைப்பழத்தை எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் நீரிழிவு நோயாளிகள் கூட அந்த பெரிய வாழைப்பழங்கள் எடுக்கலாமல் சாதாரணமாக சொல்லுவது கதலி வாழைப்பழம், அந்த கதலி வாழைப்பழத்தை ஒரு நாளைக்கு 2 அல்லது 1 கதலி வாழைப்பழத்தை இந்த டயபெட்டிக் நோயாளிகளை கட்டாயம் அருந்த வேண்டும், உண்ண வேண்டும். ஏனெனில் இது கூடுதலான பொட்டாசியத்தை எங்களுக்கு அளிக்கிறது. அடுத்ததாக இந்த இன்னும் ஒரு உணவுப் பொருள் என்ன, இந்த வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் என்று சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும், அது பல பெயர்களிலே இருக்கின்றது.
சில இடங்களில் எங்கள் இடங்களில் அந்த வெள்ளையாக இருக்கும், இங்கே உள்ளுக்குள்ளே சிவப்பாக இருக்கும், வாட்டர்மெலன் என்று சொல்லுவோம். இது கூட எங்களுடைய இந்த இரத்த ஓட்டத்துக்கு மிகுந்த உதவி செய்வதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷனுக்கு வாட்டர் மெலன் மிக முக்கியமான. அதே நேரத்தில் மற்றது இன்னொரு முக்கியமான படம் இந்த பொமோகிரனேட் என்று சொல்லப்படுகின்ற மாதுளம் பழம். இந்த மாதுளம் பழமானது மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது. நான் வெளிநாட்டு சில இடங்களில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கே இருக்கிற வெளிநாட்டவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளுமே 2-3 இந்த மாதுளம் பழங்களை வாங்கி சாப்பிடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மாதுளம் பழங்கள் கூட எங்களுக்கு ஆண்குறிக்கு செல்கின்ற இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதுளம் பழங்கள் கூட நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இயலுமானவர்கள் இந்த பழங்களை தங்களுடைய உணவிலே சேர்த்துக் கொள்வது மிக முக்கியம். அதே நேரத்தில் முட்டை, இந்த முட்டை கூட ஒரு புரத உணவு, உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு உணவு முட்டை. எனவே இந்த முட்டை ஒவ்வொரு நாளும் 1 அல்லது 2 முட்டைகளை சாப்பிடுகின்ற போது இந்த முட்டை கூட என்ன செய்கிறது என்றால் இரத்தத்தில் இருக்கின்ற இந்த டெஸ்டோஸ்டெரான் அளவை கூட்டுவதாகவும் அதே நேரத்தில் உடலுக்கு நல்ல ஸ்டெமினா என்று சொல்லப்படுகிற சக்தி அளிப்பதாகவும் கருதப்படுகிறது. எனவே ஒவ்வொரு நாள், ஆனால் எங்களுடைய நாடுகளிலே பிள்ளையான ஒரு கருத்து, முட்டை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் கூடும், லிப்பிட் கூடும், கொழுப்பு அமிலங்கள் கூடும் என்று சொல்லுவாங்க. அல்ல, ஒரு நாளைக்கு 1-2 முட்டையானது எங்கள் அனைவருக்குமே தேவையான ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த முட்டை என்ன செய்கிறது என்றால் இரத்தத்தில் இருக்கிற ஆண்களினுடைய ஹோமோன் ஆகிய டெஸ்டோஸ்டெரானை அதிகரிக்கின்றது. அதே நேரத்திலே இந்த உடலுக்கு சத்தையும் இந்த முட்டை அளிக்கக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், மீன் கூட ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தெரியும், மீனிலே இருக்கின்றது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், ஜப்பான்ல எல்லாம் நாங்கள் எவ்வாறு சோறை வைத்து போட்டு ஒரு சின்ன துண்டு மீனை வைத்து சாப்பிடுகிறோமோ அங்க மற்ற மாதிரி ஒரு வேற பெஸ்டாவோ ஏதோ கொஞ்சமாக இருக்கும். ஆனால் மீனுடைய அளவுதான் அந்த பிளேட்டினுடைய 3/2 பகுதியுடையதாக இருக்கும். என்றபடியானதால் ஜப்பானில் இப்போது 100 வயசுக்கு மேற்பட்ட ஏறக்குறைய 5000 பேர் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீன் உணவானது உடலுக்கு மிகுந்த நன்மை வைக்கக்கூடியது. கொலஸ்ட்ராலை எல்லாம் குறைக்கும், நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டும், கூடாத கொலஸ்ட்ராலை குறைக்கும், உடலுக்கும் இருதயத்துக்கும் ஆண்குறிக்கும் செல்லுகின்ற இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். எனவே கட்டாயமாக மீன் உணவானது கட்டாயமாக எங்களுடைய உணவிலே முக்கிய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். எனவே மீன் கூட இந்த ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷனுக்கு நன்மை பயக்கிறது. அதே நேரத்தில் மீன் உணவு கூட உங்களுடைய ஆயுட்காலத்தை எவ்வளவு கூட்ட முடியுமோ அவ்வளவுக்கு கூட்டுகிறது. அதே நேரத்தில் நான் முதலில் சொன்னது போல இந்த பசலி கீரை மிகுந்த நல்லது. ஸ்பினாக்னு சொல்லுவோம், அல்லது வல்லாரை, இவை எல்லாம் இந்த பச்சை காய்கறி வகைகள் கூட எங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான ஒரு பொருளாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இஞ்சி, காலி கூட ஒரு நாளைக்கு 1-2 பல் என்று சொல்லுவோம். என்ன எங்களோட ஊர்ல இந்த இஞ்சியை, அதாவது உள்ளியை எடுத்து பல் என்று சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு பல்லை, உள்ளி, இஞ்சி இல்லை உள்ளி, எனவே பல்லு, அந்த 2 பல்லு ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். ஆனால் கவனமாக இருங்கள், இது சின்னத்தில் உங்களுக்கு இந்த வயிற்றுப்புண், கேஸ்ட்ரிக் இருப்பவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். என்ன சொல்லுகிறார்கள், இந்த டயபெட்டிக் மெலைட்டஸ் இல்லாதவர்கள் இந்த தேனுடன் சேர்த்து அந்த உள்ளியை சாப்பிட்டால் மிகுந்த நன்மை பயக்கும். எனவே இவ்வளவு காலமும் நீங்கள் வழங்குகின்ற அனைத்து ஆதரவுக்கு மிதமானது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.